அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்னன்னா பிஜிடிஆர்பி வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் 1 மார்க் 2 மார்க்லேயோ அல்லது வந்து சரியாக ப்ரிப்பரேஷன் பண்ணாமலேயோ வந்து மிஸ் ஆகிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சார் யூஜிடிஆர்பிக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணியும் அந்த கமெண்ட்லையும் கூட கேட்குறீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அஸ் பர் த ஆனுவல் பிளானர், அதாவது நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆனுவல் பிளானரில் பிஜிடிஆர்பிக்கு அடுத்ததாக ஒரு 1700 சொச்சம் சம்திங் போஸ்டிங்கில் யூஜிடிஆர்பி வந்து கால்ஃபர் பண்ணுறதா வந்து ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்ததாக வந்து பிஓ எக்ஸாம் ஒரு 52 59 போஸ்டிங்காக பிஓ எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கடந்த டிஆர்பியினுடைய ஹிஸ்ட்ரி இந்த ஆண்டு முழுவதும் எடுத்து பார்க்கும்போது வரிசையாக அந்த ஆனுவல் பிளானரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்படியே வரிசையாக கால்ஃபர் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ அதன்படி பார்த்தா அஸ் பர் த ஆனுவல் பிளானர் அண்ட் மை பர்சனல் சஜஷன்ஸ் கிட்டத்தட்ட யூஜிடிஆர்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் எப்படி இதை வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஆனுவல் பிளானர்ல இல்லை. டெட் எக்ஸாம் வந்து நீங்கள் டிஆர்பியோடைய 2025 ஆனுவல் பிளானர் ஜனவரி மாதம் வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய ஆனுவல் பிளான் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து டெட் எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுறதாக அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் திடீரென்று ஏன் டெட் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு நடந்துட்டு இருந்தது இல்லையா, ஆசிரியர்கள் வந்து டெட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்காகவும் ப்ளஸ் கூடுதலாக இந்த ஆண்டு முடித்த பிஎட் முடித்த மாணவர்கள் டெட் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகவும் அந்த டெட் நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் முடிச்சு இப்போ வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் முடிந்த உடனே கண்டிப்பாக என்ன வந்துடும் அப்படின்னா, இந்த ரிசல்ட் வந்த உடனே யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து 99% வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலையே, நீங்கள் பிஜிடிஆர்பி படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டில் நீங்கள் பேப்பர் 2 முடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி பிஜிடிஆர்பி படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1 மார்க் 2 மார்க்கில் அல்லது ஒரு 10 மார்க் 5 மார்க்கில் வந்து மிஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஜிடிஆர்பிக்கு இப்போலேருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சார் நான் பேப்பர் 2 முடிக்கல சார், வாட் கேன் ஐ டூ, நான் என்ன பண்ணுறது, இனிமேல் வந்து இந்த டெட் எக்ஸாமில் எனக்கு வந்து அந்த மார்க் வரல, ஸோ 82 எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் எனக்கு வந்து அந்த ரேஞ்சில் வந்து வரல, நான் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் பட் ஆனால் வந்து வர முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்களுடைய கவனத்தை வந்து பிஓ எக்ஸாம் பக்கம் திருப்புங்க. போஸ்டிங்ஸ் இப்போதைக்கு ஒரு 50-55 தான் சொல்லியிருக்காங்க. பட் அது இன்னும் ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி யூஜிடிஆர்பியுமே வெளியிடும் போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யூஜிடிஆர்பியில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த பிஓ எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேப்பர் 2 முடிக்காதவங்க, யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் படிங்க. ஏன்னா இன்னொரு பிஜிடிஆர்பி கண்டிப்பாக 2027 தான் வரும். நீங்கள் 2026 நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளான் போடுவாங்க. அதில் வந்து அந்த நவம்பர் அண்ட் டிசம்பரில் தான் பிஜிடிஆர்பி நடக்கிறதா போட்டிருப்பாங்க. அது அப்படியே வந்து காலம் தாழ்த்தி கண்டிப்பாக 2027 பிப்ரவரி மார்ச் அந்த ரேஞ்சில் கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஜிடிஆர்பி நடக்கலாம். ஏன்னா கடந்த காலத்தில் அப்படி 2019 நடத்தினாங்க, அப்புறம் 2021 நடத்தினாங்க, அதன் பிறகு 21க்கு அப்புறம் ஒரு லாங் கேப் விட்டு 25ல் நடத்தினாங்க பிஜிடிஆர்பி. ஸோ அந்த மாதிரி இனி வந்து 26 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 27 நடக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு அதற்கு இடையில வரக்கூடிய ஒரு பிஓ எக்ஸாம் இருக்குது, அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது வந்து சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்க மேஜர் படிச்சிருவீங்க. இப்போ தமிழ் இங்கிலீஷ் மேஜராக இருக்கிறவங்களுக்கு பிஓ எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் குறிப்பாக இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணுறது வெரி சிம்பிள். ஏன்னா இங்கிலீஷ் மேஜர்லேருந்து நம்ம படித்த லிட்ரேச்சர்லேருந்து ஒரு 2 யூனிட் கேட்குறாங்க, தமிழ் ஒரு 2 யூனிட் கேட்குறாங்க, பிறகு மேக்ஸ் வந்து ஆப்டிடியூட் குரூப் 4 லெவலில் இருக்கிற மேக்ஸ் தான் கேட்குறாங்க.
சைக்காலஜி வழக்கம் போல் ஒரு 30 மார்க் வருது. பிறகு அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒரு 3 யூனிட் அதில் வந்து கவர் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். சைக்காலஜி ஓரளவுக்கு நம்ம டெட்டுக்கு படிச்சிருக்கோங்கிறதுனால ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பிஓ எக்ஸாமை கூட கிளியர் பண்ணிடலாம். இல்லை எனக்கு டிஎன்பிஎஸ்சி இப்போ அதையே வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகும். யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டெட் பேப்பர் 2 முடித்தவங்க நீங்கள் இப்போயிலேருந்து சிலபஸ் வைஸு உங்களுடைய மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். இதில் எங்கே தடங்கள் வரும், எதனால வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் சார் ஜூன் மாதம் வரும்னு சொல்கிறாங்க சார், எலெக்ஷன் முடிஞ்சுதான் சார் யூஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ண போகிறாங்க, இப்போ தான் சார் ஒரு பேட்ச் யூஜிடிஆர்பி போட்டாங்க, அப்போ அந்த பேட்சில் தான் வந்து நான் செலக்ட் ஆகி இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கேசஸ்மே இல்லை அப்படின்னா அவங்க அந்த ப்ராசஸை ரெகுலரைஸாக கரெக்டாக பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த எக்ஸாம்ஸையோ நோட்டிஃபிகேஷன்ஸையோ அல்லது வந்து அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸையோ சேலஞ்ச் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேஸ் அப்படின்னு ஒன்று போடும்போது அந்த கேஸுக்காக அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க, அல்லது அந்த கேஸ்னால வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பிக்கு ஒரு 4000 பேருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு 2700 சம்திங் போஸ்டிங்க்கு வந்து நியூ நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த வித கேஸுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளாக அல்லது அந்த டெட் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஜனவரி மாதம் முதல் வாரத்திலேயோ 2வது வாரத்திலேயோ கண்டிப்பாக யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் 90% இருக்குது. அதனை தொடர்ந்து அப்படியே அடுத்த கண்டினியூவேஷனாக அடுத்த ஒரு மாதத்திலேயே பிஓ எக்ஸாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஓ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது ஃபர்தர் அப்டேட் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.